எடப்பாடி என்ன சொன்னாரு, எங்களுடைய கருத்தெல்லாம் கேட்டுட்டு வந்து முதலமைச்சர் பதில் சொல்லணும். அனைவரும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பை சபாநாயகர் வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயம் வழங்கப் போகிறார். ஒவ்வொரு உறுப்பினுடைய கருத்தும் ஆய்வு செய்யப்பட்டு நீங்கள் பேசிய கருத்து சொல்றேன், பேச இருக்கக்கூடிய கருத்துக்களையும் சொல்றேன். எடப்பாடியார் என்ன பண்றாருன்னா, செய்தியாளரை சந்திக்கும் போது என்ன சொல்றாருன்னா, சிபிஐ சொன்ன உடனே வந்து திமுக வந்து ரொம்ப பயப்படுது. அனைத்து கட்சிகளை சார்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் விதி 56 கீழ் ஒத்திவைப்பு தீர்மான அறிவிப்பும், விதி 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மான அறிவிப்பும் கொடுத்திருக்கிறார்கள். திமுக வந்து ஃபுல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணிருச்சு. இந்த விஷயத்துல வந்து என்னன்னா அழகா வந்து பிளே பண்ணாங்க. நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் பார்வை குறித்து உரையாடுவதற்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் நம்மிடையே வந்திருக்கார். அதுக்கு முன்னாடி வெயிலோட தாக்கம், அந்த சூடு கொஞ்சம் இப்பதான் தணிஞ்சுது. வடகிழக்கு பருவமழையும் தென்கிழக்கு பருவமழையும் உருவாக இந்த காலகட்டத்தில் இன்னும் தமிழக அரசியலோட அந்த சூடு மட்டும் இன்னும் தனியலை. இன்றைக்கு தமிழக சட்டமன்றம் நடைபெற்ற போது கரூர் சம்பவம் குறித்து எதிர்கட்சிகளால் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் மத்தியில் கடும் வாக்குவாதமும் காரசார விவாதமும் ஏற்பட்டிருக்கு. அது குறித்து உரையாடுவதற்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் சகாயராஜர் வந்திருக்கார். அண்ணா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அண்ணா, வந்து கரூர் சம்பவம் அது கிட்டத்தட்ட வந்து 20 நாளாக வந்து தமிழக அரசியல் களத்தையும் ஒழுக்கிட்டு இருக்கு. இந்திய அளவில் தமிழகத்தின் மீது இது ஒரு மிகப்பெரிய பார்வையை உண்டு பண்ணதாக பார்க்க முடியுது. இதற்கு மத்தியில் வந்து இன்றைக்கு வந்து தமிழக சட்டமன்ற நேற்றுலேருந்து துவங்கி நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு அந்த கூட்டத்தொடரை நீங்கள் கலந்துட்டீங்க. அதில் என்னென்ன நடந்துச்சு? எடப்பாடியோட கேள்விகள் என்னவா இருந்துச்சு? முதலமைச்சரோட பதில் என்னவா இருந்துச்சு? முதலமைச்சர் வந்து இந்த கரூர் சம்பந்தமாக வந்து எதிர்கட்சிகள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் வந்து என்ன நடந்தது, இந்த அரசு இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு சட்டசபையில் சொல்ல முற்பட்டாரு. அப்போ வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து பேச முயற்சித்தாரு. அதுலேயே வந்து என்னன்னா சின்ன ஒரு வாக்குவாதம் போல வந்தது. அப்புறம் வந்து அவை முனைவர் வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து இல்லை முதலமைச்சர் வந்து பேசுறதுடைய இது வந்து என்னன்னா, அவர் எடப்பாடி என்ன சொன்னாரு, எங்களுடைய கருத்தெல்லாம் கேட்டுட்டு வந்து முதலமைச்சர் பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடியே வந்து பதில் சொல்றது ஏற்படுறது இல்லை. இது வந்து அவர் வந்து விவாதத்துல வந்து அவர் பதில் சொல்ல வரல. அரசு அந்த சம்பவங்கள் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுக்கு அனுமதி கேட்டிருக்காரு. அதனால வந்து அவர் பேசுறதுக்கு நம்ம வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுவும் சரியான முறை தானே. ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, ஒரு விபத்து தமிழ்நாட்டில் எப்பயும் நடக்காத அளவு நடந்திருக்கு. அதற்காக முதல்வரே அவரே தானே முன் வந்து இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு அறிக்கை அவர் தானே எடப்பாடி பொறுமை இல்லையா? இல்ல தானே முன் வந்து பண்ணணும்னு அப்படி இல்லை, அரசுடைய கடமை. அது அரசோட கடமை. சரியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து கரூர் சம்பவங்கள் அவங்க வந்து எந்தெந்த தேதியில வந்து அவங்க வந்து அந்த பிரச்சார கூட்டத்துக்கு வந்து அனுமதி கேட்டாங்க. அது புள்ளி விவரத்தோடு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க தேர்வு பண்ணாங்க. கடைசியில வந்து கூட்டத்தின் காரணமாக வந்து ஒரு இடம் வந்து கடைசி அவங்க கேட்டாங்க. அதுக்கான இது அப்போ வந்து அவங்க குறிப்பிட்டு வந்து 10,000 பேர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க முன்கூட்டியே வந்து கூட்டம் ஜாஸ்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 606 காவலர்கள் வந்து இந்த இதுக்கு வந்து பயன்படுத்தி ஒழுங்குமுறைப்படுத்தினாங்க. அதுக்கு இடையில வந்து என்னன்னா
ஒரு மருத்துவமனை இடையிலேயே வந்து அவரை நிப்பாட்டி நீங்க உள்ள போக வேண்டாம், கூட்ட நெரிச்சல் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, அந்த அந்த மாவட்டத்தோட எஸ்பி தாவைக்கோட இணை செயலர் பலமுறை தொடர்பு கொண்டு, சார் ஆல்ரெடி இங்க கிரௌட் ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த அக்ஷயா ஹாஸ்பிட்டல்னு ஒரு மருத்துவமனை, அங்கேயே நின்று பேசுங்க சார், ஒரு கிட்டத்தட்ட அதுக்கு இதுக்கு ஒரு 50 மீட்டர் முன்னாடியே இருக்கும், நீங்க பேசுங்கன்னு சொல்லி அதை வந்து தாவைக்கா தரப்பு எதுக்காக அவங்க சொன்னாங்கன்னா, ஆரம்ப காலத்துல இருந்து அவர் என்னன்னா விஜய் வந்து காலையில வந்து எத்தனை மணிக்கு வராரு, எத்தனை மணிக்கு வந்து திருச்சி வந்தாரு, திருச்சியில இருந்து அவரு நாமக்கல் போயிட்டு நாமக்கல்ல இருந்து கரூருக்கு எத்தனை மணிக்கு வரன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க கேட்டது வந்து மதியம் 3ல இருந்து இரவு 10 மணி தான். அது மாற்று கருத்து இல்லை. அதே இதுல வந்து அவங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர்னா, அவர் வந்து 12:30 மணிக்கெல்லாம் வந்து கரூருக்கு வருவாங்க அப்படின்னு சொன்ன தகவல்கள்ல வந்து மக்கள் வந்து கூட ஆரம்பிச்சுட்டாங்க. ரெண்டாவது வந்து அவர் நாமக்கல்ல இருந்து பேசிட்டு வரும்போது அங்க இருக்க ரசிகரும் அவர்களும் அவர் பின்தொடர்ந்து வந்தாங்க. கூட்டம் நேரம் ஆக ஆக வந்து கூட்டம் அதிகமானதுக்கு, அந்த நெரிச்சலத்துக்கான காரணம் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு இடையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து இந்த துயர சம்பவம் இது யாரா இருந்தாலுமே சரி, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம தாய் உறவு, அதனால வந்து கேள்விப்பட்ட உடனே வந்து அன்றைக்கு இரவே வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து இரவோடு இரவாக வந்து தலைமைச் செயலர் ஆலோசனை கூட்டம் விட்டு அங்கு வந்து என்னன்னா கிட்டத்தட்ட வந்து 700 படுக்கை வசதி உள்ளதுதான் வந்து கரூர் அரசு மருத்துவமனை. கூடுதலா வந்து மருத்துவர்கள் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அருகில் இருக்கக்கூடிய கரூர், கோயம்புத்தூர், நாமக்கல், திண்டுக்கல், திருச்சி மற்ற அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள்லாம் உடனடியா வந்து களப்பணி ஆட்டணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு எல்லாமே அந்த சம்பவத்துக்கு வந்துட்டாங்க. சம்பவத்துக்கு வந்துட்ட பிறகு அதன் பிறகு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் உத்தரவிட்டுட்டு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். ஒவ்வொரு செய்திகள் 30, 36 அப்படி எண்ணிக்கைகள் கூட வரும்போதே உடனடியாக வந்து அந்த இரவு வந்து என்னன்னா நான் வந்து அங்கே போயிட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்ற செவிலியருடைய ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வேண்டிய உதவிகள் செய்யணும் சுற்று நான் உத்தரவு போட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து சந்திச்சு ஆறுதல் கூறினேன். மற்ற எல்லா அரசு இயந்திரங்களையும் முடுக்கி விட்டு உடனடியா அங்க இருக்கக்கூடிய ஸ்கேன் சென்டர்ல இருந்து மற்ற இதுல இருந்து தனியார் மருத்துவ பக்கத்துல இருக்க மருத்துவமனைகள்ல இருந்து எல்லாமே தனியார் மருத்துவமனைகள் கூட யாராவது வந்து அட்மிட் பண்ணாங்கன்னா எல்லாமே வந்து புள்ளிவிவரமா சொல்லியிருந்தா. இதெல்லாம் வந்து அரசு வந்து செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இறந்தவர்களுக்கு வந்து 10 லட்சமா வந்து காயமற்றவர்களுக்கு, பெரும் காயமற்றவர்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து சிகிச்சை இதுக்குலாம் 50,000 அப்படி கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 200 பேர் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சு ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில வந்து அவரை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பேசினாருங்க. பேசி முடிச்சிட்ட பிறகு இதுல இந்த அறிக்கை ரொம்ப இவ்வளவு தெளிவா படிப்படியா இருக்கு. ஒரு அரசு, ஒரு முதலமைச்சர் இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை எப்படி நடந்துக்கணும், அமைச்சர்கள் எப்படி செயல்படணும், அதிகாரிகளை எப்படி வந்து வேலை பார்க்க வைக்கணும் வந்து தெரியாது. அதன் பிறகு வந்து எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு விஷயங்களை தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு என்ன அரசியல் ஆதாயம் தேடுறாரா? இல்ல, இது அரசியல் ஆதாயம். அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து என்னுடைய தாய் உணர்வோடு வந்து முதலமைச்சர் வந்து பகிர்ந்துட்டாரு, அதே உணர்வோடு தான் இது அரசியல் செய்ய வரலன்னு எடப்பாடி வந்து ஆழமா பதிவு பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் வெளியே இப்ப நம்ம நிருபர்களை சந்திக்கும் போது ஒரு செருப்பு பறந்து வந்தது, ஆம்புலன்ஸ், எல்லாத்துக்கும் விளக்கும், எல்லா மீடியா ஒவ்வொன்னா நான் பேசும்போது வரேன். இதுக்கிடையில வந்து பெருத்த சந்தேகம் எல்லாருமே சோசியல் மீடியாக்கள்லாம் வந்து தவறான செய்திகள்லாம் வந்தது. அப்ப இது எடப்பாடி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸ் சம்பந்தமா வந்து எப்படி வந்து உடல்குழி ஆய்வு இது பண்றது அப்படி கேட்கும்போது அவர் சொல்றாரு, எடப்பாடி அவர் என்ன சொன்னாரு, அந்த கரூர்ல வந்து 2 அறைகள் தான் இருக்கு, இதுதான் இருக்கு, அது எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கான வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியம் அருமையான ஒரு பதிவு போட்டார். அவர் பதிவு பண்ணார். என்னன்னா, நீங்க சொன்னது வந்து அங்க 2 அல்ல 5 இது இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மொத்தம் 23 மருத்துவர்கள் வந்து உடல்குழி ஆய்வு பண்ணாங்க. இது உடனடியாகலாம் பண்ணல. அது சுமார் இரவு வந்து 1:45க்கு ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் காலையில வந்து கிட்டத்தட்ட வந்து 40வது இது வந்து 4:30 மணி வரைக்கும் உடல்குழி ஆய்வு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் பாக்குறாங்களே. சமீபத்தில் வந்து ஒரு விமான விபத்துல வந்து
200க்கும் மேற்பட்ட அந்த ஏர் இந்தியா விமானத்துல 229 அது வந்து 13 மணி நேரத்துல வந்து அவ்வளவு பேருக்கு வந்து உடலுக்கு ஆகும்போது ஒரு ஆமா. இப்போ இங்க நம்ம நடக்கிறதுல வந்து இது வந்து ஒரு பொறுப்பான ஒரு 4 வருடம் தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சர், மிகப்பெரிய தமிழகத்தோட மிகப்பெரிய கட்சி அதிமுகவோட தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி ஒரு பொறுப்பான உணர்வோடு தான் இந்த வந்து அரசியல் ஆதாயத்தை ரொம்ப தரமற்ற முறையில் தேடுகிறாரா? இல்ல அப்படி இல்ல. ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து மக்கள் பொதுமக்களுடைய சந்தேகத்தை தான் வந்து அங்க வெளிப்படுத்தி கேட்டாரு. அதுக்கு வந்து தெளிவான இது வந்து அந்த அமைச்சர்கள் பேசினாங்க எல்லாம். அவர் என்னென்ன கேள்வி கேட்கிறாரு அதுக்கெல்லாம் அமைச்சர் நீங்க எது வேணா முதலமைச்சர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, இது சம்பந்தமா வந்து எது வேணா நீங்க கேளுங்க, நாங்க பேசுறதுக்கு வந்து நாங்க சொல்றதுக்கு வந்து தயாரா இருக்கோம். இதே எடப்பாடியாரோட தலைவி ஜெயலலிதா அம்மா வந்துட்டு சட்டமன்றத்தில் இருக்கும்போது எல்லாம் 110 விதியின் கீழே எதிர்கட்சிகளுக்கு ஜனநாயகமே இல்லாம இவர் என்னன்னா இவருக்கு ஜனநாயகத்தின்படி இவருக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படுகிறது. முதல்வர் வந்து அவருடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். பொறுமையா இருந்து அறிக்கையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை சமர்ப்பினான்னு சொல்லணும்னா அரசு என்ன நடந்ததுன்னு அதன் பிறகுதான் கடைசியா அவர் வந்து பேசினாரு. அதுக்கு இடத்துல அவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாருன்னா இந்த இது கேட்கிறாரு. அது இது வந்து திட்டமிட்ட இது அங்க வந்து என்னன்னா அந்த வாட்டர் இதெல்லாம் ஒவ்வொரு இது அதுக்கு இடையில என்ன பண்றாருன்னா ஏவாவேல் அமைச்சர் வந்து இருந்து ஒரு பதில் சொல்றாரு. கரெக்டுங்க, நீங்க சொல்றா போல வந்து நீங்க வந்து முதலமைச்சர் சொன்னாரு இதே எதிர்கட்சி மாண்புமிகு எதிர்கட்சிகள் வந்து 2 நாளைக்கு விஜய் அந்த பிரச்சாரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. ரொம்ப 12,000 15,000 பேர் வந்து கூடுனாங்க. அதுக்கு தகுந்த போலீஸ் எந்த ஒரு சம்பவம் நடக்கல பாராட்டி அவர் பேசினாரு. ஏழாவது அதுக்கு என்ன சொன்னார்னா உண்மையிலங்க விஜய் கூட்டத்தோட அதிகமா வந்து எடப்பாடி அவர்களுக்கு கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்திலே வந்து எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாருன்னா சமாளிச்சு ஒரு அசம்பவம் இல்லாம அந்த கட்சி கட்டுக்கோப்பா அந்த தொண்டர்கள் வந்து பயன்பட காவல்துறை அதுக்காக பண்ணாங்க. எடப்பாடியார் அவர்கள் வரும்போது என்னன்னா எல்லாருக்கும் அந்த வேன்ல இருந்து கை அசைந்து கூட்டத்தில் இருக்க அந்த தொண்டர்கள்லாம் வந்து எடப்பாடி பேச்சை கேட்கத்தான் வந்தாங்களே கண்டி விஜய் தவகவுடைய கட்சியுடைய தலைவர் விஜயை வந்து பார்க்க வந்தவர்கள் பேச்சை கேட்க வந்தவர்கள் சொல்லிட்டு ஏவாவால் வந்து பதிவு பண்ணாரு. ஏன்னா விஜயை விட அதிகமான கூட்டம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதிவு என்பது வந்து உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு. இவங்களால எதுவுமே பேச முடியல. ஏன்னா எதிர்கட்சியால வந்து எப்படி அதாவது திமுகவுடைய அத்தனை பேருமே வந்து என்னன்னா அவ்வளவு என்ன சொல்றது அந்த புள்ளி விவரத்தோட எப்படி யாரால எப்படி அந்த பேச்சால மறக்க முடியுமோ அப்படின்னு சொன்னா சென்சிட்டிவா இல்ல அதை எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. உங்களை விட விஜயை விட உங்களுக்கு அதிகமான கூட்டம் அது வந்து என்னன்னா எதுவும் பேச முடியாது. அவரால் மறுக்க முடியுமா? இல்லைங்க. அது விட வந்து கூட்டம் எனக்கு கம்மியாக வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. ஆனா அவ்வளவு அழகா வந்து அது பதிவு பண்ணி அது ஸ்கோர் பண்ணாங்க. உண்மையில வந்து திமுக ஸ்கோர் பண்ணிச்சு. அதுக்கு இடையில வந்து போக்குவரத்து அமைச்சர் அவரு என்ன சொன்னாங்கன்னா அவர் பேசும்போது வந்து இல்ல அதாவது வந்து என்னன்னா அங்க கொடுக்கக்கூடிய தண்ணீர் பாட்டில கூட வந்து திமுகவுடைய சின்னங்கள் அந்த மாவட்ட தலைவருடைய அந்த பேர் போட்டு தான் வந்தது அப்படின்னு பேசும்போது என்ன சொன்னாருன்னா இவர் சிவசங்கர் இருந்தாரு. சிவசங்கர் இருந்து என்ன பண்ணாருன்னா உண்மையில வந்து அந்த இரவு வேளையில வந்து அங்க ஒரு கடையும் இல்லை, எல்லா கடையும் மூடப்பட்டது. ஒரு அசாதாரண சூழ்நிலை, ஒரு பதட்டமான இதுல வந்து ஒரு பெண்மணிக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த ஒரு குழந்தை வந்து நம்ம காலையிலேயே வந்துட்டேன் மதியானம் கூட சாப்பிடல, குடிக்க தண்ணி கூட இல்லைன்னு சொன்ன பிறகு உடனே அந்த மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி கிட்ட சொல்லி அந்த மாவட்ட அலுவலகத்துல இருந்து எடுத்து வரப்பட்ட ஆமா இதை நீங்க வந்து அரசியல் பண்ணாதீங்க. இவ்வளவு பேசக்கூடிய எடப்பாடி அவர்கள் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடுன்னு சொல்ல அந்த சம்பவத்தை வந்து நீங்க நினைச்சு பார்க்கணும். ஏன்னா இவர் என்ன சொன்னார்னா இவர் எடப்பாடியாரை பேசும்போது என்ன சொன்னார்னா டிஜிபி அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொன்னா வெறும் 500 காவலர்கள் மட்டும் தான் வந்து இது பணியில் ஈடுபட்டேன்னு சொன்னாங்க. ஆனா முதலமைச்சர் வந்து 606 காவலர்கள் வந்து பணி நிமித்தம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப வந்து முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு அதே போல வந்து ஒரு நபர் ஆணையம் ஆரம்பிச்ச பிறகு உடனடியா வந்து அவங்க என்ன பண்றாங்களா அந்தமா செய்தியாளர் சந்திக்கிட்ட ஒரு காவல்துறை அதிகாரி வந்து செய்தியாளரை வந்து சந்திக்கிறாங்க. அது எந்த வகையில
நியாயம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. வெளியில வந்து போய் எடப்பாடியார் என்ன பண்றாருன்னா, செய்தியாளரை சந்திக்கும் போது என்ன சொல்றாருன்னா, சிபிஐ சொன்ன உடனே வந்து திமுக வந்து ரொம்ப பயப்படுது, ஏதோ ஒரு உள்நோக்கத்துல வந்து அவங்க மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர குற்றச்சாட்டு வெளியில சொல்றாரு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும் போது என்னன்னா, அவரால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா அவங்க சொல்றாங்க, அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சம்பவம் எல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம தர்ணா போராட்டம் பண்றாங்க. எப்படின்னா, சபாநாயகருக்கு முன்னாடியே வந்து எடப்பாடி அவர்கள் மற்ற எல்லாமே வந்து அமர்ந்துட்டு அவங்க வரும்போதே நீ கையில என்ன பண்ணாங்கன்னா, இந்த சைட்ல வந்து கருப்பு கலர் பேட்ஜ் போட்டு 2026 ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லிட்டு விஜயை வந்து பொம்மையா பயன்படுத்துறாரு. இல்ல, அது வந்து அவர் தெளிவாவே முதலமைச்சர் கூட்டணிக்காக தான் இதுல பண்றாருன்னா தெரியல. அதிமுக கட்சியில பாதிக்கப்பட்டா கூட இப்படி பேசுவாங்களா என்னன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தினா நீங்க ஒரு மூத்த வந்து பத்திரிகையாளர், நீங்க 30 வருஷத்துக்கு மேல இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, நீங்க சட்டமன்றத்திலே உட்காருறீங்க. ஒரு இவ்வளவு ஆகச்சிறந்த ஒரு எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக செயல்பட்ட எம்ஜிஆர் தலைமையில, ஜெயலலிதா தலைமையில செயல்பட்ட ஒரு அதிமுகவை இன்றைக்கு வந்து விஜய் கிட்ட வந்துட்டு விஜய்க்காக பரிந்து பேசியோ மோடியிடம் வந்துட்டு கூட்டணி வைத்தோ தான் 2026 ஆட்சியை பிடிக்கணும், அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமா. இது வந்து அவர் என்ன சொன்னார்னா, நான் அங்க சட்டமன்றத்துல இருப்பது இதை நான் அரசியலாக்க விரும்பல, அரசியலாக்கல. எடப்பாடி சொல்றாரு என்னன்னா, தமிழக மக்கள் அதை எப்படி வந்து ஒரு என் சொந்த மக்கள் முதலமைச்சர் என்ன சொல்றாரு அதே இதுலதான் நான் வந்து பேச வந்திருக்கேன். கண்டி தாய் உணர்வோட தான் நான் பேச வந்திருக்கேன், தாய் தமிழுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன், கட்சி சார்பில் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாதிக்கப்பட்டவர்கள் பேச வரவங்க வந்து பொய்யான தகவல்களை பரப்பாம உண்மை தகவல்களை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அரசோடு இணைந்து செயல்படணும், பதட்டத்தை தணிக்கணும்ல. நம்ம தமிழக அரசியல் வரலாற்றுல வன்முறையால ஆட்சி இங்க உருவாகக்கூடாது இல்லையா? இப்ப ராஜீவ்காந்தி கொலை வழக்கு உடனே அங்க திமுக மீது பழி சுமத்து திமுக வந்துட்டு ஆட்சியை வந்து தோக்கடிச்சாங்க. அப்புறம் வந்து 356 பயன்படுத்தியும் இந்த ஆட்சியை கலைச்சிருக்கிறாங்க. இப்ப மறுபடியும் இந்த கரூர் சம்பவத்தை கையில் எடுத்து வன்முறை ஒரு மக்கள் மத்தியில பொறுப்பான ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார், எதிர்காலத்தில் முதலமைச்சராக ஆகக்கூடிய வாய்ப்பு கூட உள்ள ஒரு எடப்பாடியார் இந்த விஷயத்தை எவ்வளவு வந்து ஒரு பொறுமையோடு கவனமா அணுகணும். அவர் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் சோசியல் மீடியா ரெண்டு விஷயத்தை வந்து நான் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சது என்னன்னா, அவர் வந்து என்னன்னா ஆரம்பத்துல வந்து அவங்க திமுக ரொம்ப கிளவரா பண்ணாங்க. திமுக என்ன பண்ணாங்கன்னா, இதுல வந்து அவங்க வந்து தோத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். எடப்பாடியார் வந்து ஆன்சர் பண்ண இல்லைன்னா, அவர் எடுத்த உடனே முதலமைச்சர் சொல்லிட்டு அரசுடைய விளக்கம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அத்தனை உண்மைகளும் சொல்லிட்டாரு. இதுல ஏதாவது தவறு இருந்தா நீங்க சுட்டி காட்டுங்க அப்படி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அது இவரே எடப்பாடியாரும் சொன்னாரு, நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க என்ன இருக்குங்க. இதுதான் அவருடைய சந்தேகத்தை, 2-3 சந்தேகத்தை தான் அவரால் வந்து கேட்க முடிஞ்சதுக்காக முழுமையா வந்து அவரால் எதுவுமே வந்து மறுத்தோ எழுத்தோ ஸ்கோர் பண்ண முடியல. ஆமா, ஸ்கோர் பண்ண முடியல. காரணம் ஃபுல்லாவே வந்து திமுக வந்து ஃபுல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணிருச்சு. இந்த விஷயத்துல வந்து என்னன்னா அழகா வந்து பிளே பண்ணாங்க. முதலமைச்சர் அந்த சரி, இவரு நம்ம ஏவாவாயில மற்ற அமைச்சர்கள் நம்ம சிவசங்கர், அதுக்கு அடுத்தது வந்து இவரு தங்கம் தென்னரசு, அவனை வந்து அருமையா வந்து ஸ்கோர் பண்ணாங்க. காரணம் என்னன்னா திமுக பேச்சு திறமை உள்ளவங்க தான். அதாவது இவர் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. எடப்பாடியார் வந்து ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வந்தாரு, ஆனா அவர் ஆரம்பத்துல இருந்து அதாவது இந்த இதுவை வந்து பேசியிருந்தாருன்னு வச்சுங்களேன், அவங்கள வந்து பேச விடாம அதிமுக வந்து அது முன்னெடுத்து இருந்தா கண்டிப்பா வந்து பேசும் பொருளா இருக்கும். அதிமுக நிச்சயமா வந்து பேசும் பொருளா இருந்திருக்கும். வெளியெடுப்பு பண்ணிட்டு இருப்பார். இல்ல, வெளிநடப்பு அதுக்கான முயற்சிகளை வந்து அவங்க எப்பவுமே வந்து வெளிநடப்புக்கான வெளியேற்றமா அவங்க நிறைய கோஷம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் சபாநாயகர் வந்து ரொம்ப அமைதியா பெருமை காட்டல. முதலமைச்சரும் சரி, அவை முனைவரும் சரி, எதுவுமே சொல்லல. இது வரவேற்கத்தக்க ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு சட்டமன்றம் இப்படி நடக்கணும்ன்றது சரியான விஷயம் தானே? சரியான விஷயம் தானே. அதுல வந்து எந்த இதுல அதன் பிறகு பேசிய மற்ற கட்சி இதுல அரசுடைய எல்லா இதுவுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா பாராட்ட தான் செஞ்சாங்க. உங்களுக்கு காங்கிரஸ் இருந்தாலும் சரி, எல்லா இது விடுதலை சிறுத்தைகள், இவரு பிஜேபி பங்கேற்றாங்க, பிஜேபி இருந்தாங்க. ஆனா அவங்க பேசலன்னு நினைக்கிறேன், பேசல. ஆமா, பேசலன்னு. பாமக வந்து ஒரு குரூப் வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து பேசல. ஏன்னா இவ்வளோ ஒரு சம்பவங்கள் வந்து அரசு வந்து அழகா வந்து நீங்க வந்து உண்மையில ரொம்ப உஷாராயிட்டாங்க திமுக அப்படிதான் நினைக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிளவரா வந்து இன்னைக்கு சட்டமன்றம் இவரு வந்து பேசுறதுக்கு பல முயற்சிகள் பண்ணாரு. எடப்பாடியாரோ வந்து என்னன்னா ஏதாவது வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்களை வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு
முயற்சி பண்ணாரு. ஆனா முந்தியது திமுக, பிந்தியது அதிமுக. ஸோ வந்துட்டு தமிழக அரசியல் களம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. அதோட உதாரணமாக தான் இன்றைய சட்டமன்ற நிகழ்வும் அமைந்தது என்பதை மூத்த பத்திரிகையாளர் திரு சகாயராஜ் அவர்கள் வாயிலாக தெரிந்து கொண்டோம். சிலப்பதிகாரத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை வரும், அரசியல் படைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அது போல இன்றைக்கு எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க நாளைக்கு ஆளுங்கட்சியாக வரலாம், இன்னைக்கு ஆளுங்கட்சியாக நாளைக்கு எதிர்கட்சிகளாக வரலாம், புதிய கட்சிகள் கூட ஆட்சி அமைக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, அரசியல்ல ஒரு அறம் வேணும், பண்பாடு வேணும். வன்முறையை கையில் எடுத்தோ ஒரு மக்கள் மத்தியில் பதற்றத்தை உருவாக்கியோ ஆட்சி அமைக்கக்கூடிய எந்த வேலையும் எந்த கட்சியும் செய்ய மாட்டான்னு முழு நம்பிக்கையோட அடுத்த நல்ல தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி வளரசன்.